பப்புன்னு பயலுகடா கொடூரமா அப்பொண்ணு இப்பொண்ணு பாவா சவையா சாப்பிடே. இவ பொம்பளையா இல்ல நெருப்பு கோழியா? நெருப்பு கோழி மாதிரி இருக்கு முன்னாடி பார்க்கும்போது. என்ன மச்சான் வந்தோடனே என் தங்கச்சி மிருதக்காரனை கரெக்ட் பண்ணிருச்சு. அவன் சேவை பொட்டை ஆரம்பத்தியா பொட்டங்கிறேன் கண்ணு நல்லா தெரியுமியா. என்ன தொண்டை கீரை முண்டை அப்படியே தொண்டையை பத்தி பேசாத எனக்கு கோவம் வந்துடும். எங்க அப்பத்தா தொண்டை மாதிரியா இருக்காரா? அது எவ்வளவு அழகா நீ சூப்பர் சிங்கருக்குலாம் கூப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் வாலிமா இங்க. ஆனா இதுல எடுத்த வைங்க. செல்ல தாயி என்னடா கைப்புள்ள கொண்ட நல்ல குலுங்குதடி புள்ள கொண்ட பூவும் ஆடுதடி. கொண்ட நல்ல குலுங்குதடி புள்ள கொண்ட பூவும் ஆடுதடி. இதுக்கு மேல ஏறி போனா ஊத்தண்ணி கிடைக்க நான் போக மாட்டேன். என்ன ஊத்தண்ணி கிடைக்கல பூத்தண்ணி கிடைக்கல. என் முன்னாடி யூடியூப்ல பார்த்து 7 தடவை நீ கருக்கரை வட்ட வெட்ட. என் புருஷன் என்னை பார்த்து கழுத்துல வெட்டுவேன். பேசாம ரெடி பெரிய திருப்பி மகளே. பேசாம லூசு பையன் அவனே. லூசா இருந்தா லேசா புடிச்சு விடு. பப்பி சானுடா. ஒண்ணும் பண்ண முடியாத குஜிதா கோழி முட்டை. இன்னைக்காவது தாவுடா. தாவ முடியாது பாட்டி. தாவுடா தாவு செவ்வாழை தாவுடா. செவ்வாழை கிடையாது உனக்கு நேந்திரம் பழம் தானே. என்ன நேந்திர பழம்? அதை வச்சு நான் சிப்ஸ் போடவா போறேன். நல்லா பிணைஞ்சுக்கிட்டு உன் மூஞ்சில அடி பறைத்தினி போய். எனக்கு ஏன் மூஞ்சில அடிக்க சொல்ல? அந்த மிருதம் காட்ட சொல்லு. அவன் தாண்டி பழைய கிளியாஞ்சட்டி மண்டை. அவர் சட்டி மாதிரியா இருக்காரு. அவன்லாம் உன்ட்ட வந்தானா ஒண்ணுமே செய்ய மாட்டேன், மண்டையிலே முட்டுவேன். ஏன் மண்டையில முட்டுறாரு? ஏன்னா மண்டையில அவனுக்கு அரும்பாற. அப்படி பேசாதீங்க. அவருக்காக நான் முடி வளர்த்து வச்சிருக்கேன். அருமையான பிள்ளைய போட்டிருக்கீங்க, ஆனா குடும்பம் தடுக்குது. எனக்கும் ஆசை இருக்குது ஆனா குடும்பம் தடுக்குது. எனக்கோ வீர இருக்குது ஆனா விறகு தடுக்குது. என்னது? என்னையா பாடி தொலை. ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு கை தட்டினானே தெரியல முண்டாவே. எனக்கு தான் புரியல. ஏன் ரெண்டு பேரும் புரியறவனுக்கு புரியும்டா. அப்படி சொல்றாங்க. அவன் தாண்டா பழைய தூர்க்கட்டை. ஏய் அண்ணே உன்னை அண்ணனை கூட பார்க்க மாட்டேன். உன்னை தம்பி ஓடி போயிரு. ஸ்கூட்டி நான் என்ஃபீல்ட் திட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏய் நான் புல்லட். புல்லட்னா நான் சைலன்ஸ்ல வச்சு தூக்கி விட்டுருவேன். சைலன்ஸ்ல துணியை வச்சு அடைச்சு போடுவேன். நீ துணியை வச்சு அடிச்சனா தீ பிடிச்சி ஒரு சூத்த வச்சு. இங்க மிஸ்டர் ராதா ஒழுக்கமா பேசுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரணும். குஜா குஜா குஜா. அது குஜா குஜா இல்ல ஓம. அவனுக்கு தெரியும் அவன் கோமியத்தை குடி. எதுக்கு நான் குடிக்கிறேன்? நீ வாங்கி குடி. தம்பி தம்பி இதெல்லாம் நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு டீச்சர்ட்ட போய் செல்லு செய்யி. போடா நீ வாடா. இங்கே இரு. அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாம வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். குறுகுறுன்னு அவன் வச்ச கண்ணு வச்சு பார்க்காம இருக்கிறான். நாளைக்கு தாயம் விளையாடுங்க. ஒரு தாயம் 2 தாயம் 12. தின்னு தின்னு நல்லா தின்னு. குறுக்குறையா தின்னு நல்லா வந்துருவேன். இந்த ஆண்கள் பூரா அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணமே பெண்கள் தாம்மா. பெண்கள் நாங்க மகிழ்ச்சியா இருக்க காரணமே இந்த ஆண்கள் தான். வெரி குட் வெரி குட். அதுக்கு தானே உன்னை வச்சு சத்துன்னு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? ஆண்களை பரமாட்டேன். நாங்க எல்லாமே நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களோ? ஏங்க நீங்க மணிக்கு 800 உடுப்பையோ ஒலையா எல்லாம் இருக்கு. என்ன அதை சொல்லிக்கிட்டு இருக்கா? உங்க சிமெண்ட் மூட பிதுங்க. ஏன்னா அதை பத்தி பேசாத. நீ சொல்லி சொல்லியே பாதி இழைச்சு போச்சு. கைய வைக்காதன்னு என்னங்க பீஸ் கேரியல காரணம் சட்டி போடலையா? ஓ முகரைய பாரு முகரைய. அவன் என்ன கண்டுபிடிக்கிற? நீ எதை என்னத்த மச்சான் அது எப்படி மச்சான் கண்டுபிடிச்சிய? மஞ்சள் என் தங்கச்சி சட்டி போடாத உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னமா நீ மட்டும் போட்டுருக்க மாதிரி பேசுற? தொட்ட உடனே அனலா காந்துச்சா? எங்க அங்க போய் எங்க அண்ணன் துணியை தூக்கிட்டு பாரு. அதுவும் போட்டு அவன்கிட்ட போனா கருகிருவேன். கண்டானிமே குசை போட்டு விட்டுருவேன். பாருங்க அழகா இருக்கு முழு முழுன்னு. அவனாவது வரால மிருதங்காரன் சட்டி கிடைக்காம வெல்டிங் வச்சிருக்கேன். என்ன நீ பொம்பளை பேசினாலும் ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். ஆம்பளை நாங்க தான் விட்டு கொடுத்து போவோம். ஏன் ஆம்பளை விட்டு கொடுத்து போறோம்? ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? ஆடு உரிச்சா செவரொட்டி தராமையா போயிருவேன். செவரொட்டி தூக்கி ஒரு செவரொட்டி வச்சு நீ என்ன பண்ண போற? ஒரு செவரொட்டி வச்சு நானும் மணின்னு கீறி உப்பு வச்சு தும்போம். எங்க அண்ணனுக்கு 2 செவரொட்டி கொடுத்துருக்கேன் பத்திரமா வச்சுக்க சொல்லி. ஏய் மொத்தா அம்மா நான் சொல்றேன். நீ வெளியே இருக்கும்போது கல்லை விட்டு எரிஞ்சிடுவேன். எதுல பீலையா? மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். இதெல்லாம் கேட்டு நீ டீ குடிக்கிற நாடகமா விட்டுப்படமா? இல்ல மச்சான், இந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து செவரொட்டில சுட்டு திக்கிறாங்கல்ல, ஆட்டு கொட்டையை சாப்பிடுவாங்களா மச்சான்? என்னப்பா ஆட்டு கொட்டைய? ஆட்டுக்கிட்ட வா புழுக்கைய வாயில் எறியுறேன். ஆட்டு கொட்டையா? அடே ஆட்டு கிடாய்க்கு பிறந்தவன் தான்டா அவன். கத்துறா தம்பி. அதே மாதிரி என்ன உருவ வெறிக்காம என்ன சுத்தமா அலறி 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 கத்து மச்சான். பாத்தியா ஆட்டுக்கு இதுலயே வந்தவன். ஆட்டுக்கு எதுல வந்தவங்க? விடு இந்த வாரு என்னத்தா பால்வாடியில சோறு ஒலையா நாளைக்கு வா. இரு புள்ள உட்கார்றதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கு. செப்பல் போட்டு உட்கார். ஈரமா இருக்கு. எந்திரி ஜெயா. எந்திரி முத. ஜெயா இங்க வா. ஜெயா கொஞ்சம் அனுசரிச்சுக்க. என்ன கட்டி பிடிக்கிற நீ பாட்டுக்கு பேச்சோட பேச்சா?
தொடத்தாண்டி செஞ்சேன் பிறகு திணிப்பேன். எங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். எங்க அண்ணன் கிழிச்ச கூட நான் தாண்டவே மாட்டேன். நீ அப்படியே குதிச்சு வருவ. தங்கச்சி மச்சான் கூப்பிடுறாரு போமா. நீ அண்ணன் தானே? ஐயா முன்பணம் எவ்வளவு கட்டணும்? பணம்லாம் வேணாம் மச்சான், நீங்க கட்டி பிடிக்கிறத பார்த்தா போதுங்க. இத வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க. அவன் மட்டும் லைட் போட்டுக்கிட்டே ஒரு ரூபா தூக்கி இதுல வைங்க. முகரைய பாருங்க முகரைய. வாத்தா சும்மா வா. அப்படிதான் சொல்லுவே. அப்புறம் நோத்த நம்பர் திட்டுவே. குளுந்த நேரத்துக்கு இப்படிதான் பேசுவே. அப்புறம் பக்கத்துல வந்தா வைவே. எல்லாரும் அப்படித்தான் ஆரம்பத்துல பேசுவாங்க, அப்புறம் காலையில விழுவாங்க. நானா சிவாஜி கணேசனா? ஏய் ஜெயா, உன் மேல கருவாடு வருதே. என் மேலே நல்லா மோந்து அண்ணே மோந்து பாரு. என்னடா நகர கருவாடு வாட வருது. எங்கன தலை வச்சு படுத்தாலோ? மருதமணி பேக் இருக்குல்ல, அதுலதான் வச்சு படுத்தே. இங்க வா, நான் ஒண்ணு சொல்றேன். நான் எப்பயுமே ஊர்களில் டீசெண்டா நடந்துக்கிறேன். ஏய் நானும் டிசிப்ளினா நடப்பேன், ஒழுக்கமா பேசுங்க. நம்ம ரெண்டு வரும் உள்ள ஒரு ஓனையா இருக்கேன். ஓனாவா? மருதமணி கண்ணு தெரியாம அன்னைக்கெல்லாம் அந்த தகடுல முட்டி வெட்டி அவன். நீ வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவே ஆளை சாக்கி தெரிஞ்சாப்ல. அவன் ஒன்னே பொம்பளை நினைச்சு தொட மாட்டேன், பீரோன்னு நினைச்சே தடவுவேன். பீரோன்னு நினைச்சா அப்ப கண்ணு தெரியாதா? இப்ப வெளியே வரும்போது பாரு, வர போறேன். கூப்பிடுங்க. ஆத்தோர ஏற்புடிச்சு தன்னானே நானே நானே நாளக சம்பா விதவதச்சு தில்லேலோ அத்தமக இவளெல்லாம தன்னானே நானே நான் இவள மறக்க முடியலையே தில்லேலோ ஆத்தோர ஏற்புடிச்சு தன்னானே நானே நாளக சம்பா விதவதச்சு தில்லேலோ சம்பா விதவதச்சே தில்லேலோ. தலைவா இன்னைக்கு 2 பேரும் வந்துட்டாங்களே. விளக்க மாத்து கட்டியோட வந்திருக்கானே. இன்னைக்கு 2 பேரும் என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. எங்க வந்து ஒட்டடை அடிக்கிறேன் பாரு. அது ஒட்டடை அடிக்கிறதுக்கு அது என்ன கப்ளிங் ப்ரோ? ஐயா சுத்தம் பண்றீங்கயா, ரோடு சுத்தம் பண்றேன். உங்களுக்கு சுத்தம் பண்ணவா இல்ல உங்க வீட்டை சுத்தம் பண்ணவான்னு? மருதமணி கடிச்சு வச்சு புடியே பாத்துக்க. கடிக்க நீங்க எப்ப கடிப்பீங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ வாய பாரு, சிட்டுக்குருவி வாய் மாதிரி இருக்கு. ஓரமா போங்கயா. தம்பி ஒரு அரை இருந்துச்சுன்னா அனாதையா செத்து போவேன். அவன் மண்டைய பாரு, நல்லா தைலியா மண்டை மாதிரி. ஐயா ஒரு அரைக்கு 2 அரையா சேர்த்து கொடுங்கயா, முழுசா வச்சுக்கிறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன மண்டையில மட்டும் நரைச்சிருக்கு, மீசை இது தாடில நரைக்காம இருக்கு? அது என்ன செய்யறது, மண்டையும் அண்ணே நம்ம சொல்ல வருது. வாயை பொத்திக்கிட்டே இருந்தா எப்ப அண்ணே வந்து தமிழ் புலவர் இல்லங்க. அவன் ஒரு காலி கூதி மாதிரி. அட இருங்கங்க, இங்க வா செல்லம், இங்க வா செல்லம். ஐயா என்ன போய் வாயை பொத்துறீங்க? ஒரே அத்துதான் அந்த உண்ணி அந்து போகும். அவரை நான் தாத்தான்னு கூப்பிடவா? தலைவா என் சாமி இத்தனால எங்க இருந்தா தலைவா? ஐயோ ஐயா ஏங்க ஐயா நேவா இத்தனால எங்க இருந்தா தலைவா? ஐயா என் வாயிலே வைக்கிறாரு ஐயா. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம். பருப்புக்கறா எல்லாம் பருப்புக்கறா. ஐயா 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 சொல்லுங்க. சலிக்கறா நல்லா சொல்லுறீங்க ஐயா ஐயா ஐயா. தூக்குண்டுக்கறா மட்டக்கும்புக்கறா. குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் கிட்டலிய திண்டு குசுவ போர் காட்டு முகர கட்டிய பாரு, முகர கட்டிய. இத்தனால எங்க வரேன் தலைவா எங்க இருந்தா தலைவா? அண்ணனை சொல்ல விடுன்னு. இங்க வாங்களே தாத்தா. என்னதா பத்தியா எங்க வரையான் பாரு, உன்னுடைய ஆர்லிஸ் டப்பாவை துறக்கிறதுக்கு வரையான் பாரு. தேவரியாவுக்கு கொண்டு ஏய் துணி வரி கூட கீழ அடிச்சுக்கறா தலக்கறான். சொல்லு தலைவா எங்க இருந்தா தலைவா? என்ன விக்க போனாரு? நல்ல வேலை உமி விக்க போனாரு. ஐயோ கம்பு கொட்டுக்கறா கைக்கறான் தலைவா. அந்த 2 பேரும் கை அடிச்சுக்கறாங்க. ஓடி பிறகு தனிமை 2 பேரும் கை தட்டிக்கிறாங்க. நீ என்ன போய் தனியா போய் பேசிட்டு இருக்கிய? என்ன பார்த்தா நாங்க 2 பேரும் அதுதான் செய்ய முடியும். தக்கு 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 சக்கு சக்கு ஏய் கேம் விளையாடுறாரு
யாரையா அவரு சக்கு சக்குன்னு சக்கு சக்குன்னு கலவை ஓட்டு உன் சந்தில அடப்பானது. நான் தெரியாம தான் கேக்குறேன். வயசான காலத்துல சில் டைம் சக். ஹலோ என்ன உங்களுக்கு நான் மீசையும் தாடி மட்டும் நரைக்காம இருக்கியா? அது 4 பேர்த்த சூம்புனதுனால, என்னது 4 எலும்பு சூம்புனதுனால அந்த பல் அந்த மூஞ்சிய பாருங்க ஐயா. பொம்பளையாலாம் வளகாப்பு போடுறதுக்கு முன்னாடி இவன் முகத்துல முடிச்சிட்டு பிள்ளை வரத்தா குழந்தை அழகா பிறக்கும். அப்படியே இருக்கான் பாரு, சென்னையான நல்லாம்பு மாதிரியே. நல்ல பாப்பா கூட அழகா இருக்கும், பேசாம இரு. நல்ல யாராவது பாத்துருப்பாங்க. ஏங்க பாம்பு மாசம் செனக்கரா நல்லாம்புக்கரா வாய்க்கரா? ஏங்க பாம்பு எதுல முட்டை போடும்? பாம்பு எதுல முட்டை போடும்? நாகராசா வாடா. பாம்பே 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 நாகராசா ஆடு பாம்பே. எந்த ஊர்ல பாம்பு பாவாடைக்குள்ளே போச்சிங்க வா. இது வந்து காளி தும்மியம் குடிக்க பாம்பு. இது சார பாம்பு. விடுங்க மிஸ்டர் கண்டங்கருவ. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்ப சொல்லுங்க. உன் சூத்த பல்ல கொண்டு போ. என்ன பல்லு? என் பல்ல பார்த்து நக்கல் பண்ற பாரு. வாட்டு உட்காருக்கறா மிஸ்டர் இளங்கோடி முண்டை. மருதமணி மருதமணி கருக்குமணி 1000 பாட்டு சொல்லடி மானே கருகமணியே. ஐயோ பக்கத்துல பாம்பு. நல்ல வேளை அது வாயை கிளப்பாத, அது வாயு சின்ன சின்ன மருதமணி சிங்கார குஞ்சுமணி. சின்ன சின்ன மருதமணி சிங்காரே முத்துமணி. தலமாடு தலமாடு காக்குறண்டா கருப்பு. ஆஹா ஒரு சொட்டு ரத்த கீழே சிந்த கூடாதுடா. நாம ஏத்துக்கடா ஐயா. ஒரு சொட்டு ரத்தம் போக கூடாதுடா ஐயா. கிடாய் நல்லா புடி, செத்து சாகிற வரைக்கும் புடி. தலைய புடி, தலைய புடி. வெதர் பிடுங்குது. என்ன கல்லு வந்து விழுகுது? என்ன ஆகுது? நீ பிடிச்சதுல ஒரு பக்கம் இருந்தது கீழே வந்துருச்சு. ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? இங்க வா, கைய கொண்டா. ஏலே 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 ஏய் நாத்தா குந்தாணி மாலை. எனக்கு வலிக்குது. நீ எதுக்கு உங்க வாயில ஒரு துணியை வச்சிருந்தாரோ உங்களால கத்த முடியலன்னு நான் கத்துறேன். அவர் துணியை வச்சாரு ஓவாங்க. சரி இங்க வாங்க தலைவா. ஹலோ ஒண்ணு தலைவா அத குடுங்க தலைவா. நாளைக்கு ஆபரேஷன் பண்ண கொண்டு போவோம். ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க. அதுதான் அது. அப்ப இன்னொன்னு எங்க? அதுதான் அது. இல்ல நீ புடி, அவன் புடிக்க புடிக்க நீ கத்துன எதுக்கு? ஏய் ரெண்டு தானையா? ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? எல்லாரும் திட்டம் போட்டு வந்திருக்கீங்கடா என் கொட்டைய காலி பண்ண. என்ன விளக்க மாத்துக்கறா அடிச்சுக்கறா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிரலாம். பத்தியா எங்க வரேன் கோமிய வடைக்கு வர. நீங்க என்ன பண்ணதோ அதை உடனடியா காலி பண்ணிடணும். சிட்டான் 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 சிட்டாஞ்சனுக்கு இந்த சுகர பண்ணு நல்லா போட்டு குளுக்கு. அந்த சிகரெட்டில சுகரை போட்டு கலக்கு. நான் வாரே ஒரு பாய் போட. கிறுக்கு பையன் என்ன பண்ற? அந்த அங்கிள் உங்களை நீ பொத்து, நீ தெர, நீ காட்டு. இந்த அங்கிள் உங்களை சூம்ப கூப்பிடுறாரு. சின்ன ராசாவே சிட்டெரும்பு ஒண்ணு கடிக்குதா? என்னது நல்லா கடிக்கட்டும். ஏய் பாட்ட ஒழுங்கா பாடு. கடிச்சுச்சுன்னா நான் எறும்புல சுடு தண்ணியை ஊத்தி விட்டுருவேன். என்ன எறும்பலையா? எறும்பே சிரிக்குண்டா தானே இருக்கும். சிரிக்குண்டா இருக்கும். பாடுங்களே ஒரு பாட்டு பாடுங்களே. இங்க வா ஒரு பாட்டு பாடு. சின்ன பொண்ணு இவ செவத்த பொண்ணு உனக்கு காணாமத்தான் இவ கங்கலங்கரா தரா தரா. சின்ன பொண்ணு அவ செவத்த பொண்ணு. அவன் ஆட 2 மாசம் ஆக வாங்க ஊருக்கு போவோம். என்ன ஆட சொன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் அளவு எடுக்கிறியா? ஏய். மிஸ்டர் கரா ஏய். எலும்பு கரா அடிக்கரா.
அவர் ஆட்டத்தை இப்பதானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க. ஆட சொன்னீங்களா? ஆடுற ஐயா. ஆட்டம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுவீங்கன்னு. ஆமா, மயிர் ஜாக்சன் மாதிரி கூட ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சனா? குத்துறாண்டு குத்துறாண்டு. ஆட்டம் கிடையாது, துணிக்கு உப்பு சோப்பு போடுறேன். அப்போ இது பிரேக் டான்ஸ் இல்லையாண்ணே? மிஸ்டம் முடி மிஸ்டம் நட்டுவா களி முண்டை வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு. எலி செத்து போச்சா? எலி செத்து போச்சுன்னா தூக்கி போ. கடை புறா 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 புறா. இந்த வேலை கட்டாகுது இது தலைவா. விதியில் எஞ்சாமி போகிறதா 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 அந்த எங்கரதா உனக்கு தங்கரதா. அப்பா அண்ணே வந்து எரிச்சிட்டு வாங்கப்பா. சோழி முடிஞ்சிடா அவனுக்கு. லேஜ் வாஜா காற்று குடிச்சிட்டான்டாய். அத்தா பாத்தியா நெஞ்சு அமுக்குனதுக்கு ஓசை திருப்பி காட்டியான் பாரு. கெட்ட காலி பையன் மைண்டாவேன். அண்ணே தலைவா. வாகான தந்தி மாறா தந்தி மாறா முருங்க மாறா வேப்ப மாறா ஆகானே தந்தி மரம் முருங்க மரம் முடி வேப்ப மாறா வேப்பம் போல நான் வேப்பம் போல வெட்டாம் போறேன். தன்னேரம் நானே தன்னேரம் நானே ஏனா வெப்பமட வெட்ட போரே நேரம் நானே. ஹேய் நேரம் நானே நேரம் நானே. என்ன பாடிட்டு இருக்க? டைனோசர் படத்தை வச்சுற மாதிரி. ஃபைட் மியூசிக். தம்பி அவர்களே, என்னைய போ சொன்னா கூட போ சொல்லிருங்க. அதுக்காண்டி அங்க தூக்குறத ஏன்ட்டு தூக்கணுங்கடா. வாட்டு மிஸ்டர் வாணி முண்டை வாணி வடியுது தோணி வடியுது தம்பி. அண்ணே வாமப்புல இருக்குனே. வாமப்புல வாய கலராத நல்ல வாய நார வாய ஆக்காதடா. செல்லம் செய்யப்பிரியா நியூ சாங் பாடுங்க. செய்யப்பிரியா சொல்லுங்க நியூ சாங் பாடுங்கம்மா. நீ பாடவா? ப்ளீஸ் பாடுங்க. ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா. போடே. என்ன பாதி பாட்டை முழுங்குறாரு? வரி தெரியலன்னா மன மாதிரி சமாளிக்க முடியாது. இல்லண்ணே ஏன் ஆசா நல்லா பாடுற அந்த பாட்டை பாடே. பாடுங்களே. வணியண்டா அண்ணே நீ உன்னத்தோட பாடு. இருமா நீ செத்தனே இருங்க. செத்த செத்த கைய பிடிச்சு அமுக்குனே எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவே. ப்ளீஸ் நீ செத்த செத்த. அப்பா வர சொல்லு. இந்த பையன் இத புடிச்சு இப்படி லவக்க நம்பிக்க புடிச்சியடா. ஆமா மாமா, அங்க பொண்ண தோலை பிடிச்சே உங்க கோலை பிடிச்சிட்டா. மிஸ்டர் நீலகண்டன் பப்பிஸ்தானு ராதா பப்பிஸ்தானு ரெண்டுல நீ உங்க ஒண்ணு. அப்பா கூட்டில் லோத்தாய் நீ பொத்து. நீ தர ரெண்டு இல்ல. நீ சொல்லு என்ன சொன்ன? நீ தர நீ காமி நான் குத்துறேன். நான் கலட்டுறேன். நீ மூடு. ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா. ஓம் பொந்தல் அண்ணே நம்ம பாட வருதுனே. என்னமோ சொல்ல வராரு இவர் வாய பொத்துறாரு. என்னவா இருக்கும்? அண்ணே பாடட்டும்னே. அட செல்லம் பாடு செல்லம். உஜாருன்னா உஜாரு ஓரஞ்சார உஜாரு ஏ உசாருனா உசாரு ஓரஞ்சார உசாரு. என்ன செய்வேனா?
என்ன செய்ய போற நீ? என்னமும் செய்ய மாட்டேன், என்ன செய்ய விட மாட்டேன் சார். என் மாமா எப்படி பேசுறாரு, மல்லிகைப்பூ மாதிரி பேசுறாரு. செய்ய வர்றியா? ஏய் ஜெயப்பிரியாயா, முகரே பாரு. பத்தி யார்ட்ட மறந்து முடிட்ட பேசாத. என்ன பேசுவே? மல்லிகைப்பூ பத்தி உனக்கு தெரியுமா? ஓட்டா குந்தாணி மாலை மல்லிகைப்பூ. ஓட்டா ஒப்ப மாவனே என்னையா? மல்லிகைப்பூ பத்தி மறந்து முடிட்ட தெரியுமாவா? ஏன்? மதுரைக்கு வாதமே மல்லிகைப்பூவே. மறந்து முடி வச்சிருக்காத மல்லிகைப்பூவே. தலைவட்டா தலைவட்டா பசங்க பொங்கி அறுந்துக்கிட்டு இருப்பா. சொல்லுங்க என்ன பத்தல? கொண்டையில வைக்கணும். மல்லிகைப்பூவை கொண்டையில வைக்கணும். அண்ணனை சொல்ல விடுறேன், என்னமோ சொல்ல விடுறேன். கொஞ்சம் உள்ள வாங்களா, கேசரி கட்டி தரேரு. செரு புட்டு அடிச்சு போட மாட்டான். ஏய் மிஸ்டர் தேன்றாட்டு. தம்பி நீ மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுற. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் கூட போறதோட போ. மல்லிகைப்பூவை கொண்டையில வைக்கணும். அப்படி சொல்றாங்க, அப்ப நான் பேசணும்ல. ஏய் பேசியா வெண்ண? மல்லிகைப்பூவை கொண்டையில வைக்கணும். அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த பையன் இருக்கட்ட மனசுல. வசனம் மறந்துருச்சுன்னா சொல்ற இறக்கிடுவேன். வந்து பாரு, கண்ணை பிடிச்சு நோண்டி போடுவே. செய்ய பிரியா, மல்லிகைப்பூவை கொண்டையில வைக்கணும். அல்வா வாங்கி அல்வா வாங்கி எதுல வைக்கணும்? வா. எனக்கு நீ பேசுற பேச்சுல எங்க அண்ணனே சந்தேகப்பட்டு உட்கார்ந்துருக்கு. ஐயா ஐயா உங்களை கும்புற கையெடுத்து கும்புற பக்கத்துல வந்து காலில் கூட கும்பிட்டு விழுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆமா பச்சேரிக்கு வந்ததுல, அதுலேயும் உங்க குடும்பத்துக்கு வந்ததுல ரொம்ப பெருமை. ஆனா நான் போன அளவுல இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், பெரிய ஒரு குடும்பம், அந்த இல்லத்துக்கே தர்மபுரி இல்லம், தர்மபுரி இல்லம், தர்மம் புரி. அப்புறம் தர்மபுரி இல்லம்டா சொன்னேன். தர்மபுரி தர்மம்டா, உண்மையிலே தர்மம் கொடுக்கறது பெரிய ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த மனசு வந்துடாது. அதுலேயும் நீங்கள் ஒரு பரிமாறினீங்க பாரு, ஒரு பெரிய ஆளுன்னு கூட நினைக்காம அத்தனை பேர் அந்த குடும்பத்தில் ஒரே மாதிரி, யார் இதில் அண்ணன் யார் தம்பி அப்படின்ற ஒரு கண்டிப்பா அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லவங்க. நான் என் ஆயுசு உள்ள வர இந்த பச்சேரியில் அந்த தர்மபுரி குடும்பத்தார்களை பேசாமல் இருக்க மாட்டேன். ரொம்ப நல்லவங்க. இது வரைக்கும் எனக்கு காசு இருந்தால் கொடுத்து அனுப்புங்க. ஏன் செல்லம் நல்லா தானே செல்லம் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்னாச்சு? அண்ணே அதெல்லாம் சந்தோஷம். இந்த அல்வா கதையை சொல்லுன்னு. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அடிச்சே கொண்டு நல்லா தானே நடிக்கிறீங்க. ஆடியன்ஸ் இழுத்துக்கறா அடிச்சுக்கறா. அவன் ஒரு அடி அடிக்கிற, நீ ஒரு அடி அடிச்சு விடுறியா? எனக்கு கிரக மயிரா மோரே பாரு மோரே. இப்ப ஏன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? என்ன ப்ரோ வாட் ப்ரோ? நீ தான் சொல்ல விட மாட்டேன்ற. அந்த பிள்ளை நீ சொல்லு செல்ல, நான் இருக்கேன் உனக்காக. அந்த பிள்ளை எப்படா விடு செல்லம், நீ எனக்கா? நீ பேசு செல்லம், நான் இருக்கேன், நீ பேசு. போயிட்டியா? நம்ம ஆடியன்ஸ், நம்ம மக்கள், நம்ம தாயா பிள்ளையா பழகுறாங்க. நம்ம ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் கேட்கறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. மேலே ஏத்தணுமா? மைக்கு வா, மைக்கு வா வா. முகரைய பாரு முகரைய. ஏய் நீ சொல்றதே தான் கேக்குறேன். உள்ள போய்டா. அந்த ஆள் வரக்குள்ள படக்குன்னு சொல்லு. போய்டா. போய்டா என்னன்னு சொல்லு. ப்ரோ தலைவியா. ஏய் ப்ரோ தலைவாவா? என்னமா வந்துருச்சு விடு. அப்பா வராங்க மேல. அங்க ஐயா வாங்க. வாங்க ஐயா. அண்ணா ஜெயப்பிரியா போட்டிருப்பாங்க. ஜெயப்பிரியா போடாதவங்க யார் இருக்குது? ஜெயப்பிரியா அவர்களுக்கு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக சேலை அணிவிக்கிறார். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. பப்பனா எடுத்து கொடுக்க அன்பு அண்ணன். காலை மிச்சப்படாத. வேட்டி வேணாமா இல்லை தெருவில் தெரிய போறியா? வேட்டி நாளை துவத்துக்கிட்ட வேட்டி இல்லை தலைவா. சந்தன மாலை அணிவித்து வேஷ்டி அணிவித்து பெருமைப்படுத்துகிறார்கள். நன்றி ப்ரோ. அப்படியே இருக்கியாடா ஓனே சில இங்கேன்னு. இந்த யூடியூப் முனிவர் வாங்கப்பா, கிறங்கிட்டாங்க அனத்து வாங்கி. அப்படியே அனத்தல் பயல் கட்ட கம்மாக்கரை ஓரத்தில் பாருங்க ப்ரோ. கம்மாக்கரை ஓரத்தில் நேரம் போக முடியுமா? நீ யாரு சுமாரப்பா இருட்டில் பூச்சி வட்ட கிடக்கு. பூச்சி வட்ட கிடக்கு. காலையில் பகலில் ரொம்ப மணியே போல கம்மாக்கரை ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற பாண்டிய ராஜா பச்சேரி வாங்க. அப்போ மின்சார வாரியம் வாங்க. காவல்துறை வந்துட்டாங்களா? இங்கே இது வேற என்னடா? வினோதினியா? வினோதினி அவர்களுக்கு வினோதினி வினோதனி வினோதினி வினோதினி
அந்தோனிக்கும் செனப்பிரியாவுக்கும் பொன்னாடை என்னது என் பேரை மட்டும் நீ தப்பு தப்பாவே சொல்ற, ஜெயப்பிரியான்னு சொல்லு. சென்னப்பிரியா கிடையாது, கருமுட்டை பிரியா. ஒளிபொலி அமர்த்துகின்ற பாண்டிய ராஜா ஒளிபொலி திரளுக்கு பொன்னாடை போத்தி. பல பிரச்சனை. இபி வயர்மேன் அண்ணே வாங்கினே. பல குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு புனிதமான தொழில். இபியை சேர்ந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ஏன்னா மழையும் வெயிலும் பாராமல் உசுர பனையை வச்சு நமக்காக வேலை பார்த்து கொண்டு மின்சாரத்துறை வாழ்த்துக்கள் அன்பு உறவே. இந்த வேட்டியோட தான் மரம் ஏறுவேனே. ஐயோ அந்த அது வேட்டியோட மரம் ஏறினா வேட்டி விளைக்கிறோம், அப்புறம் பூரா ரைட் அங்கே இருந்துடும். ஐயோப்பா ரைட் அப்புறம் அந்த பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நன்றி சொல்லு. 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஆமா 2 பேரும் அயல் நாட்டு அதிபர். ஏங்க அப்படி சொல்றீங்க? உளுந்த வடைக்கு 2 பேரும் அப்படி காத்து சொல்லாதீங்க. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. என்ன சொல்ல? டா வேட்டி போட்டுருக்காங்கல்ல, போ நன்றி சொல்லு. வேட்டி தானே ஓட்டுருக்காங்க, அரை போய் மோரமா ஓட்டுருக்காங்க. வேட்டி ஓடுறதுலாம் நன்றி சொன்னா எத்தனை நன்றி சொல்றது? நாய் சங்கல் இந்த இடத்து கூட தான் கழுத்துல போட்டு அவர் அரை போய் மோரம் போட்டுட்டாருடா. நல்லா ஒரு பெருமையா நான் இப்படியே நீட்டிக்கிட்டே திருவேன். என்னத்த அந்த விரல்ல மோரத்தை முகரைய பாரு, முகரைய கம்பியை வச்சு அடிச்சு போடுவேன். எங்கள் மூவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு இந்த ஊர்லேயுமே பொன்னாடை கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வந்து புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தாயா பிள்ளையா பழகிறாங்க. இங்கே வா, எங்கே நிற்கிறேன்? இந்த பேரை சொல்லிக்கிறேன். அவர் ஐயா பேரை தான் சொல்லுங்க. உண்மையில அவர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை. இருந்தாலும் இந்தா ஐயா சுந்தராஸ் ஐயா தானே. அவர் குடும்பத்தார்கள் குடும்பத்தோட முதல்ல தர்மபுரி குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுக்கெல்லாம். ஆனால் ஈரல் நெய்த்தே திண்டியோ மெதுக்குன்னு இருந்துச்சு. எங்க பார்த்து பேசிக்கிட்டு என்ன? ஐயோ ஈரல் ஈரல் கொடுத்தவங்க கொஞ்சம் சோரோட்டி கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்காமல, புண்ணியமா போயிடும். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஆனால் ஈரல் வச்சாங்க எல்லாம் வச்சாங்க. ஐயோ சோரோட்டியை கொடுத்துருந்தா சுட்டு தின்றுருப்பேன். அப்படியே கீறி விட்டு அண்ணே இதுல மிளகா பொடி உப்பெல்லாம் போடலாமா? பின்னாடி ஒரு கிழட்ட ஆடு கிடக்கு. ஐயா அந்த ஆட்டு சவரோட்டிக்கு 250 ரூபா, இந்த ஆட்டு சவரோட்டிக்கு 2500, 25,000 கொடுக்கணும். ஐயா 25,000 எங்க அப்பா ஒதுக்கி விட்டுக்கு 25 சென்ட் கூட கொடுக்கலாமே. நீ ஒரு செண்டு கொடுக்க வேணா, பொத்திக்கிட்டு நீ முத நன்றி சொல்லு. எச்சி மசுறு தெரியும். பொத்துனா அப்படி நன்றி சொல்ல முடியும்? சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய எங்களுக்கு புடவை, லேடிஸ்க்கு 2 பேருக்கு புடவை, அக்கா தங்கச்சிக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. லேடிஸுக்கு செய்யப்பெரியாவுக்கும் எங்கள் அத்தை மகள் செய்யப்பெரியாவுக்கும் சைக்கிள் ஏப்ல என்னெல்லாம் பண்ற பாரு. ஒன்னேதே வெட்ட வரையா, அப்புறம் என்ன வெட்ட வந்தா? யாரு கூப்பிட்டு வந்ததோ அவங்களுக்கு அந்த அவங்க பேரை சொல்லுங்க. அன்பு குடும்பத்தார்கள் ஐயா சுந்தராசன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது சார்பாகவும் இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை, நான் ஏமாந்து போனேன். எதுக்கு ஏமாந்து போனீங்க? தம்பி பணமாலை கொண்டு வந்தானா, அப்போ நம்மளுக்கும் எப்படியும் பணமாலை தான் போடுவாங்க அப்படி நினச்சி ஏங்கரிச்சது. இன்னும் எப்படியும் நான் தெளிகிறதுக்கு இன்னும் 8 வருஷம் ஆகும். இதுக்கே 8 வருஷம்னா அப்போ அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ரொம்ப ஆசையோடு இருந்தேன். அது என் பேக்கெல்லாம் கலட்டி அந்த தனியாக மடிச்சு வைக்கிறதுக்காக பேக்கில் இருந்த துணியெல்லாம் திருப்பி ஒரு கேர்பையில் வச்சு அழுவாதண்ணே. எதுக்கு பணமாலை போடுவாங்கன்னு நினச்சேன். அழுவாதண்ணே, அழுவாத. சரி அது பணமாலை கட்டுறதுக்கு தக்கன அந்த ரூபாயை கொடுத்தா கூட வாங்கிடுவேன். அதை பற்றி நான் நீ என்னமோ சொல்ல போடுற பார்த்துக்கிறதா என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி சார்பாகவும் அன்பு அக்கா வினோதினி அக்கா சார்பாகவும் அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி நடிக்கிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. அது என்ன பின்னாடி எதை தேடிக்கிட்டே இருக்கே? என்னது தேடுது? பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பாடியா? தம்பி பாட வேணாம்ட்டாரு. இப்படிதான் பாடணும். பஞ்சவன் பச்சை கிளி மாமனுக்கு புச்சை கிளி புச்சை கிளி புச்சை புச்சை சொல்லு. பாடியா
பச்சை கிளி புச்சி கிளி பாக்கு வத்தல மாத்தணும் ஜெயப்பிரியா. உனக்கு என்ன மூலமா வந்தனது புக்கிக்கிட்டே இருக்கே ஓ பிரச்சனை தானே. கொட்டையும் பாக்கும் கொஞ்சம் இருங்க. நம்ம சொந்தமெல்லாம் வரட்ட அப்புறம் காமிங்க. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தல் பொட்டாமாய் சமக்கு பச்சானான் பச்சினி நீன் தொட்டாந்தோள் பறக்கு தொட்டாந்தோள் பறக்கு. ஒரே ஒரு எறும்பு சாப்பிச்சு சுற்றி போட்டு விட்டேன்னா சிவசமாதி அடைஞ்சிருவேன். போய் வாங்குறதுக்கு கடை இல்லையே. ப்ரோ வாங்க. ஹலோ அங்க நாங்க 2 பேரும் அங்க போய் நான் கம்பெனி எடுத்துக்கிறோம். போட்டோ எடுத்து போயிட்டு இருப்பேன். அண்ணங்க என்ன நொண்ணே எனக்கு அண்ணன் உனக்கு மச்சாயா? வாங்க மச்சான் வாங்க. பொண்ணு மாமன் நாளை ஏங்க நீங்கள் சீக்கிரம் கழட்டுங்க வாங்க ஆயிருக்கு போவோம். நம்ம 2 பேரும் பேல போனாலும் அப்படித்தான் இருக்கும். அந்த அங்கிள் தான் கழட்டி விட்டார். வாட்டு மிஸ்டர் முருங்கை மரம் உண்ட. நீங்க ஏன் தலைவா கூட வந்தீங்க? நான் இங்கே தான் இருந்தேன். நீங்க ஏன் தலைவா? அங்க உருகுறேன்னு ஒரு நாள் மாத்தி மாத்தி அதுவும் 2 ஒரே கலர்ல வர இருக்கு. சந்தைக்கு வந்த கிளி ஏன் தலைவா வெறி கொண்டுட்ட என்ன சிவன் சிவன் சொல்லுங்க சிவன் ஒத்த கால்ல நிக்கிறீங்களே சிவன். பார்க்கல பார்வதி நீ எல்லாம் பேசி கூப்பிட்டு வந்திருக்கடா. சிவன் ருத்ரதாண்டவான போறே அண்ணா ருத்ரதாண்டமா நான் குத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு நீ ருத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு அண்ணன் தாங்க ஆட சொன்னாரு. ஆட சொல்லியா? வாட்டு மிஸ்டர் விளக்குமாறு இல்ல சுத்துறது கூட ஏன் கூட சுத்துவா குந்தாணி மகன் குத்துற வந்து உங்ககிட்ட குத்துவாளா? நான் சிலையாத்தான் இருந்தேன். இவங்க தான் சேலை தீட்டு வந்தாங்க. என்ன சினையா இருந்தியா? பொடி நடையா போறவரை பொறுத்திருந்தே நானவரை மேலக வீராப்பு பொண்ணு நினைச்சு நான் போட்டேமா. இங்கே வேணாம் திருப்போணத்தில் ரூம் போட்டு தரவா? மிஸ்டர் காளிப்பை மக்கா 2 பேரும் என்னென்ன பண்றாங்க? அண்ணே இவன் கொண்டையில் உள்ள பாசி மூக்க கழிச்சு போச்சுனே. நரஸ் அவங்களுக்கு வாயு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் சரியாக 23 நிமிடங்களில் இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கப்படும். அருமையான பிரிங்கி மண்டடா. நெஞ்ச மட்டும் தட்டிக்கிட்டே வந்துருச்சா? அண்ணன் நம்ம சொல்ல வருதுனே. ஜெயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கு. ஒரு செஞ்சாவில் ஒரு பொட்டக்கோழி அறுத்தாத்தே முனிவோம். அட பைத்தியமா நல்லா தானடா இருந்தியே. பாத்ரூம் போனீராவா? சார் போயிங்க ஐயா கொண்டா அண்ணே எடுத்து வைங்க. இங்க வாடா என் தங்கம். போடா போடா வெள்ளி போடா தங்கம். ஐயோ மழை பெஞ்சாலும் உனக்கு நான் செகதியா இருப்பேன். நான் ஒட்டிக்கிருவேன். நான் செகதியில் சப்புன்னு வலிச்சுக்கிட்டு அடிப்பேன். நானு வளர்ச்சிக்கிட்டே தான் தெரிப்பேன். சப்பு சப்புன்னு தெரிப்பேன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் என்னை அருவாட்டை வெட்டினாலும் நான் உனக்கு புடியா இருப்பேன்.
குட்டியா இருந்தா நான் அந்த புடிக்குள்ள சொருகிற கம்பியா இருப்பேன். தலைவா நான் கம்பியை வளைச்சுக்கிருவேன். வளைச்சு விட்டாத்தே அருவா புடுங்காம இருக்கும் வெட்டுறதுக்கு. முதுகுல அடிச்சேன்னா 8 நாளைக்கு தடம் போகாது. ஐயோ ஏ மிஸ்டர் கதவாளி மைக் புறக்கலாம். நானே கஷ்டப்பட்டு சிலேப்பி கொண்டு உனக்கு நான் கட்டடம் கட்டுற சாரமா இருப்பேன். சாரமா இருந்தா அதுல நான் ஓட்டையே போடுவேன். நான் கம்ப சாச்சிருவேன். நான் சிமெண்ட் வச்சு அடைக்கணுமா? கம்ப சாச்சிட்டா நீ விழுந்துருவ பாவாடையோட. கம்ப சாச்சுட்டா கயிறு எடுத்து கட்டி விடுவேன். கம்பத்தை நான் உனக்கு கரண்டியா இருப்பேன். கொத்தனார் கரண்டியா. கரண்டியா நான் அள்ளிக்கிட்டு சப்பு சப்புன்னு அடிச்சு விடுவேன் கலவைய. நான் சட்டியா இருப்பேன். சுரண்டுவேன் தட்டில ஓட்டிட்டு கரண்டி நீ வச்சுக்கிட்டு. சப்பு சப்புன்னு அடிச்சா நான் செவத்துல ஒட்டாம கலவை விழுந்துகிட்டே இருப்பேன். நான் மணி ஆச்சுல தேப்பேன். நான் மணியாசை ஓட்ட விழுந்துருவேன். நான் திருப்பி மட்டை கம்பு போட்டுட்டு ஓட்டுவேன். நான் மட்டை கம்பை வளைச்சு விட்டுருவேன். நான் தூக்குண்ட பிடிப்பேன். அவன் காலிலே விழுந்துருவேன். 2 பேரும் உயிரை வச்சு கொளுத்துவேன். ஜெயா, காதல் பண்ணி நம்ம நேரம் எங்கே போவோம்? சுடுகாடுக்கு போயிருங்க. வாய் நல்ல வார்த்தையே வராதா? இல்ல அங்க பெரிய முன்னோர்களா ஹலோ, கொடைக்கானல் போவோமா ஊட்டி போவோமான்னு? ஒருவேளை சுடுகாட்டுல போய் காதல் பண்ணும்போது பேயெல்லாம் கிளம்பிருச்சுன்னா ஊட்டி உனக்கு பழிச்சுன்னா நான் என்ன வாங்கிட்டு வரேன்? எனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டாங்க மாமா. சரியா சொன்னீங்க. என்ன சாலா? சரியா சொன்னீங்க. வாட்டு சகலை பழிச்சுன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இந்த பூவம்பழம் நாட்டுப்பழம்லாம் நல்லா வகுறு நிறையாது. செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். பெரிய நேந்திரம் பழமா வாங்கி கொடுங்க. ஏன் நேந்திரப்பழம்? அது ஒரு பழம்டா போதும். அதான் எதுக்கு? நீ வாடகை வச்சு சாப்பிட்டுக்குற தம்பி இல்லாத நேரம். என் தம்பி இருந்தா சாப்பிட மாட்டேன். தம்பி வெளியேண்டா போயிட்டாருண்டா நீ அந்த பழத்தை வச்சு சாப்பிட்டுக்குருவ. உனக்கு நான் எரியிற மண்ணெண்ணையா இருப்பேன். அதுல நான் திரியா இருப்பேன். மண்ணெண்ணில் ஏது தெரியுங்க அவன்? மண்ணெண்ணில ஊத்துனா திரி போட்டா தானே திரி எரியும். நான் பாட்டிலோட வெடிச்சிருவேன். பாட்டிலோட வெடித்தா பீஞ்சா வந்து குத்துவேன். நீ பொத்துவே. நான் புடுங்கி விட்டு புதுக்கு மருந்து ஓடுவேன். இதுக்கு மருந்து நானாத்தான் இருப்பேன். உடனே சங்க பிடிச்சு பாரு. ஜெயா, செய்ய வரியா? செய்யப்படியான்னு கூப்பிடியா, செய்ய வரியான்னு கூப்பிடாத. நீ மொட்டை மாடியில் படுக்கும்போது நான் எங்கே படுப்பேன்? நீ வீட்டுக்குள்ள ஒருத்துக்க. நீ எங்கனே இருப்ப? நான் தேவப்பிரியா கூட இருப்பேன். ஏலே அவன் என்ன செக்யூரிட்டி மாதிரி கிளம்பி? அப்ப எங்க அம்மா எங்க இருப்பாங்க? உங்க அம்மாவும் என் பக்கத்துல தான் படுத்திருப்பாங்க. 2 பேரும் என்னென்ன பண்ணுவீங்க? 3 பேரும் முதல்ல உங்க அம்மா தானே என்கிட்ட அது போய் பேசுனது. எதையுமே புதுசாவே சொல்ல மாட்டேன். பெரியப்பா, உங்க மனுஷனவா நீ அப்பா? ஆனா சரிப்பா. ஒன்னே காலி நோத்தா சூப்பரா தாய் கிழவா. நல்லா நல்லா பேசுவாங்க. தம்பியை விட்டுறாதீங்க. உனக்கு நான் கிரேண்டரா இருப்பேன். நான் அதுக்குள்ள குழவிக்கெல்லாம் இருப்பேன். சுத்துவேன் கிரட்டு புரு. நான் பெல்ட் அந்துருவேன். பெல்ட் இருந்தா நான் கைட்ட பிடிச்சிட்டு சுத்துவேன். நான் கரண்ட் பிடிச்சு அத்து விடுவேன். ஜெயா, செய்ய வர்றியா? நம்ம பிள்ளை 3 பிள்ளை பார்த்துட்டு ஒருத்தன் டாக்டர், ஒருத்தர் காவல்துறை. 3 பிள்ளைலாம் பத்தாது. நம்ம வந்து 12 பிள்ளை பெத்துக்கிறோம். வரும் மாசத்துக்கு ஒரு பிள்ளை பெக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 12 பிள்ளை. அப்போ இப்பயே பெற்றுக்குருவோம். புழுக்கு 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 புழுக்குன்னு பிள்ளை பெக்கிறோம். அருமையான வெள்ளாட்டம் புழுக்க. எப்படி ப்ரோ? இது பூரா தெய்வ சக்தி. 12 பிள்ளை, 6 பிள்ளை பொம்பளை பிள்ளை, 6 பிள்ளை ஆம்பளை பிள்ளை. மாமா மாதிரி. ஐயா மண்ணெண்ணெய் ஒரு 1 லிட்டர் இருந்தா கொடுத்துட்டு கொண்டு வாங்க. ஏன் எல்லா வீட்லயும் கேஸ் அடுப்பு தான் வச்சிருக்காங்க. எண்ணெயை ஊத்தி நானா எரிஞ்சுக்கிறேன். இப்பயே எரிஞ்சு வர மாதிரி தான்டா இருக்கு. எதுக்கு? ஏன்டா? ஏய் ஏன்டா? என்னடா நீ என்னன்னு 12 பிள்ளைக்கு புழுக்கு புழுக்குன்னு பா. ஏய், ஒரு மாசத்துக்கு ஒரு பிள்ளை, ஒரு வருஷத்துல 12 பிள்ளை. மாமா மாதிரி 6 பிள்ளை, மாமா மாதிரி 7 பிள்ளை. நான் பெரியவங்களா முன்னுக்கு உட்காந்துருக்காங்க உன்னை பாத்துக்கிட்டு ஓ வாய் அவசரம். நல்லா நல்லா உன்னை கேட்டு புரியும். ஜெயா, ஏய் அண்ணே மாமப்பிள்ளை இருக்குது. என்னடா அது இப்படி திராச தூக்கிட்ட? மதுருட்டு அடிச்சு புரியும். எதுக்கு பார்த்தா? ஏன் ஆறா நீங்க 12 உள்ள வர முடியல. இன்னும் 12 உள்ள வந்தா இது கூட போட்டு ஆட்ட முடியும். ஆறா ஆறோ ஆடிறாரோ. ஏ கண்ணு நீ உறங்கு. ஏ கானகத்து மயிர் விடுங்கு. அதே மயிரை புடிங்கிட்டால. ஐ லவ் யூ அப்படின்னா உன்னை நான் மூக்கில் செய்கிறேன். நான் மூக்குக்கு கீழே செய்கிறேன். எப்படி தெரியுமா? கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா. ஆமா. ஹலோ 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 ஹலோ. அந்த கம்மாக்கரை
ஏன் இந்த சாமனையும் எடுத்துருங்களேன், ஃப்ரீயா இருக்க 2 பேரும். தம்பி தம்பி ஹலோ ப்ரோ. டேய் ஏத்தா பெரிய அந்த காலத்து தட்டு வண்டியில் சவாரி செய்கிறாங்க. ஓனானுக்கு யானை சோனியா. ஆஹா சோடி பொருத்தத்தை பாருங்கப்பா. உதுத்த சக்காலத்தி மலை இங்கே வாடி. ஓ மசத்தை வெறும் அருவாமணிட்ட அறுக்கலை. ஆஹா அண்ணே, உங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரி. தம்பி இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் குனிங்களேன், விளக்க மாத்த அடிக்கிறேன். இவன் எம்ஜிஆராடா? ஆமா, இளந்த போல கொட்டை வளர்க்குற மாதிரி இருக்கானே. என் தங்கச்சி சரோஜா தேவி. ஏய் சாராயவத்த முட்டையை போய் சரோஜா தேவி போய். நீ பத்தினி நினைச்சேன், நீ ஒண்ணு தினி. தம்பி வாமட முண்டை போய் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுங்க உள்ள. என் முகர்லேயே முழிக்காதேடா. பாரு எப்படி வர்றான் பாரு ரசாயன வாடகைக்கு. ஏலே இந்த உட்காந்துருக்க மக்களுக்கெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களாடா? ஒரு சோடி பொறுத்த வேணாமா? வாங்குறவ மாதிரி இருக்கா அவ பாரு, அழுகி போன பூசணிக்கா நக்குன மாதிரி இருக்கா. இங்கே பாரு ப்ரோ, நீங்கள் அடிக்காம செவத்தில் அடிச்சு கிடக்கா. செவத்தடி பயலுகடா. கொடூரமா கொடூரமா. அப்பா இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு உன் கவுட்டுல முன்னு கவட்டில் முன்ன மோந்துவார் போடா. சி ஏப்பா பொத்துப்பா பொத்துப்பா. அந்த கம்மாக்கர பச்சேரி கம்மாக்கர ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டு கம்ம போரி நீ சொன்னாத்தா. அடிக்கம்மா என்ன கரண்ட் வச்சா என்னடா? இங்க வரனே தலைவன் வாமப்புல இறங்கிட்டானே. என்னம்மா மூச்சு குத்து எடுத்து விட்டானா? மூச்சு கொடுத்த தானே அதை ஊதாங்களை வச்சு தொக்க எடுத்து விட்டானா? ஏ இங்க வா, வாயில் ரோமமா இருக்கு. அதுக்கு தான் டோப் மூடி வைக்க. ப்ரோ தம்பி 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 நெஞ்சு எலும்பு உடகரா. ஏ என்னாச்சு? வாய் புளிக்குமே. நான் சொன்னல கொண்டு போய் ஊதாங்குலைய வாயில வச்சு விட்டேன். தம்பி இப்படி பிடிக்க முடியாது, ரொம்ப வரும். தண்ணி டேங்க கொண்டு வாங்க. ஐயோ எனக்கு மயக்கமா வருது, வாந்தி வாந்தியா வருது, புளிப்பு திங்கன்னு போல இருக்கு. புளித்து தரவா? மொட்டை நாக்கு முட்டை. அது என்னன்னு பாரு ப்ரோ. ஏலே இவன் போய் அடிச்சு இது என்னடா இது? போடா பேக்கூதி. அந்த கம்மாக்கர பச்சரி கம்மாக்கர ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டு கம போரி நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கர ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டு கம போரி நீ சின்னாத்தா. சும்மா நின்று பேசினாக்க என்னத்தா ஓம்பிட்டு சொத்தலிஞ்சு போயிருமா ஒன்னாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டு கம போரி நீ சின்னாத்தா. ரே ஆத்தாப்பே கள்ளிச்சேரி ஆத்தாப்பே சொன்னதை என கேட்கல. பச்சேரி அண்ணே தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னாலும் முடியல. ஓ உதட்டு சிரிப்பு. என்னப்பா இந்த கொடுமையை பாருன்னு. ஏய் ஓடி போய் கல்ல விழுந்து வயிறு வீங்கி போச்சா? நரசமா வந்தாங்களா இந்த பக்கம்? ஏன் ஆட்டுக்குட்டி பறக்க? 6 மாசத்துல செட்டப் கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னது? 6 மாசத்துல ஏலே நல்லா பாருங்கடா மூலம். ஆத்தா ஆத்தா இவ்வளோ பெருசா இருக்கே என்னது? இவன் தான் காரணம், இவன் தான் என்னமா பண்ண. ஏய் அது ஓதம். சீ கர்மோ புள்ள இருக்கான். இருங்க என்ன தம்பி இது? போடுதே போட்டேன். வயிற்றுக்குள்ள 8 புள்ள இருக்கான். ஏமா ஏய் புள்ள அழுவிக்கிட்டே வருது. நல்லா ஸ்கேன் எடுத்து பாருங்க, நாய்க்குட்டியா இருந்தாலும் இருக்கான். ஐயோ நாய்க்குட்டியில புள்ள. ஐயா ஐயா இது வந்து உங்களை மாதிரி தெரியலையே, நீக்குறக்காரன் டூருக்கு. ஐயோ என் குடும்பத்தை அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. 8 புள்ள இருக்கான்.
உது போயிரு ஏறிக்கு நங்க நகர் மீச்சு புரியும் போய் அப்படிதான் சொல்லுது. அப்புறம் நீ வேலையே பார்க்க விட மாட்டேங்கிற. எங்க உன் புள்ள வயித்துல மீச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த வீக்கம் போறதுக்கு நான் ஒன்று சொல்றேன். என்ன பண்ண? சிலிண்டரை கூட்டி வச்சுட்டு வயிற்று கொண்டு வச்சிருங்க இலையிடும். நல்ல உம்பளை மாதிரி நினைக்கணும். போடி இருங்க மாமா. போடி. ஐயோ புள்ள தாச்சி அப்பலாம் பேசக்கூடாது. பிரசவத்துக்கு போயிட்டு புள்ள தாச்சி இல்லடி, நீ தானே தாச்சி. இவளை பார்த்தா மாசமான பொம்பளை மாதிரியா தெரியுது. இந்த சவுளி கடைக்குள்ள பொம்பளைய வீடியோ பார்த்துருப்பீல்ல, கட்டப்பைய கொண்டு வந்து இப்படி ஒப்பாளுக. தம்பி கங்க்ராச்சுலேஷன். தங்கராஜ கண்ணம்மா கங்க்ராச்சுலேஷன். என்ன ப்ரோ? இல்லை உங்கள் ஆசைனாலதான். என்ன பண்ணீங்க? சும்மா சும்மா ஒரு 100 கிராம் தான் போட்டேன். அதுக்குள்ள ஏலே தம்பி கேட்காது கேள்வி எப்பயும் போயிடு. என்னண்ணே 100 கிராமுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறாப்புல? ஆனால் அந்த பொம்பளை டேஸ்ட்டை பாரு. இவன் அடிச்சிருக்கா பாரு. அவ தாண்டா தமிழச்சி. என்ன நாண்டுக்கு நிற்கிறது நல்ல. ஆத்தா பேன் சொன்னதை நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையே வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. என்னடா தொலைஞ்சு போக. இங்கே வரனே பிள்ளையோட வந்துட்டாங்கண்ணே. ஒரே அரை உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன். அதுங்களும் யார் பண்ணி பிள்ளைய தூக்கிட்டு சொன்னது இருக்க கண்ணு ஓடட்டும்டா. பிள்ளைய போய் இப்போ காமிச்சாக்கு வீடு வரும் நைட்டு பூரா அழுவ என்ன செய்வ? அழுக விடாத அண்ணி. அண்ணி அழுக விடாத பிள்ளைய. அண்ணி அழுகாதடா அண்ணி. மயன வருதடா. ஐயோ புள்ள கண்ணு போட்டு போய் நான் காமிக்க மாட்டேன். அழுக விடாத பால கூட. தம்பி தம்பி எச்ஏவி பிள்ளைக்கு ஒரு பேம்பர் சொன்ன வாங்கிட்டாங்க. தம்பியை பார்த்து ஒன்னும் தம்பி மகனும் கம்பி மகனும் நீ போ. அழுக விடாத அமத்து. ஏய் பால் நீ குடிக்கல நான் குடிக்கோட பால. யாங்க சுச்சு சுச்சு. அந்த கருப்பே அந்த காளி முனியை அந்த பிள்ளைய நல்லா வாரிசா கொண்டு வரணும். மணியண்டா அண்ணே. ஆமா அண்ணனுக்கு நெத்திலி கருவாடு வளர்ந்துருக்கு. ஏய் குழந்தைய கொண்டு வா. சீரு வீர அடிச்சுவா. பூரா பயில ஊரா. சீரு அடிக்காது. இப்போ 2 வத்தி நெஞ்சில நான் அடிப்பேன் பாரு. போங்கடா. அண்ணே கருவாடு தொட்டைக்கு நல்லதுண்ணே. பிரச்சனை அது எப்படியோ கிராஸ் ஆகி உங்களுக்கு நெத்திலி வளர்ந்துருக்கு. அடுத்த வருஷம் நகர வரக்கட்டான். ஏய் நெத்திலி கருவாடா. ஓடி மொத்தம். தம்பி நெத்திலி கருவாடு தொண்டைக்கு நல்லது தம்பி. சாதி ஜனா அடி ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது. என ஜபக்காலே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது இன்று உன்னாலதான் நல்லா போனது. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணந்தா என கண்டு கம பொரிய நீ சொன்னாத்தா. ஏலே என்னை பார்த்தா கிடையாமத்திரை மாதிரி தெரியுதாடா. ஆத்தா ஏத்தாய் இங்கே ஆத்தா. இதுக்கு மேலே கருப்பை போய் தாங்காது. போய் கட்டை போய் வாங்கி வை. போடிங்க. கட்டை பையில் என்னன்னே பண்ண முடியும்? அதில் மோந்து பார்த்துட்டு போவார். மிஸ்டர் வாங்க. குழந்தை எங்க? குழந்தை அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ அடுத்த குழந்தைக்கு குழந்தை எனக்கு துணைக்கு பாப்பா அனுப்பி பாப்பா வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அதான் அடுத்து ரெடி பண்ண 100 ரூபா போடுவோம். ஏலே ஏலே உங்களை இந்த நாட்டில் வச்சிருக்கவே கூடாது. ஆனால் ஆத்தா அடுத்த சென்னைக்கு விசிறி விசினாவாரு. நீ தாண்டி குடும்ப பத்திரி. எங்க மசூரில் விசாதிங்க. நாங்கள் இடத்த காலி பண்ணுறது நல்லது. தலைவா அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? அந்த தம்பி அந்த அம்மா நடையை பார்த்தா புண்ணு வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏ அவன் பச்சை பாம்பு காரமா போமா. பச்சை உடம்பு காரி கூட்டிட்டு போய் அந்த நல்லா அம்மா கடிக்க விட்டு போ. ஏல என்னால தாங்க முடியலடா. போடா தலைவா. என்னாச்சு வளகாப்புக்கா? இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்கு கிட்டத்துல நம்ம வந்து வெளியில போறேன். ஏன் என்னாச்சு? வெளியில வேலைக்கு ஐயா வீட்டுல வேலை இருக்கு. அதை வச்சு அங்க போறேன். 2 மாதத்துக்கு வேலை ஒரு மாதிரி உமட்டு தந்துறாங்க. எனக்கு உங்க 2 வார்த்தையும் பார்த்தா இன்னும் உமட்டுது. வாட அங்கிட்டு போக முட்டேன்.
வாங்கி வச்ச தனி ஒண்ணு வாங்கு அந்த அழகு மலையா வாஜனில தினம் எங்குது வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது அது அழகு மலையா வாசலில் தீபாவளி கிஃப்ட் பிறந்திருக்கு இருமுடி கட்டி கிடையாது பிள்ளையார் வேலுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என்னது மொத பையன் இது பொம்பளை பிள்ளை இது பொம்பளை பிள்ளை இல்லைங்க ஓம் தட்டு அடுத்து என்னன்னா தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த பிள்ளையோட முடிச்சுக்கணும் இந்த பிள்ளையோட 2 பேரும் தூக்கு போட்டு முடிச்சுக்கோங்க ஏழை மயிர் மயில போடா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் நம்ம குடும்ப விருத்திக்காக தானே இப்படி பொழைக்கிறேன் நெத்திலி கருவாடு பிறந்துருந்துச்சு இதை பார்த்துட்டாப்ல இப்போ அண்ணனுக்கு வந்து சாம்சங் ரிமோட் பிறந்திருக்கு என்ன புள்ள சதுரமா காது குத்து வைக்கணும்னு உங்களை குத்துறதுக்கு ஆளை கூட்டு வரேன் போங்கடா 2 ஆடு புடிச்சிட்டு வந்துருனே மத்தியா ஒரு கடா பார்த்தாதான் 2 கடா தம்பி கடா உங்க மச்சான் காது குத்த வீட்டில் வைப்போமா கோயில் வைப்போமா மச்சான் அவன் கவட்டுக்குள்ள வை வாங்கி வச்ச தனி உணவா வாங்குது அந்த காளி முனிய வாஜனில தினம் எங்குது கண்மணிய முழுது இதாண்டா அண்ணே வீரவாண்டிய கட்டப்பூன் நாடகத்தில் ஆத்தூர் ஐயாச்சாமின்னு கம்ப தூக்கிட்டு தெரிஞ்சவண்ணே வள்ளி திரும்ப நாடகத்தை கூட்டு வந்து 3 வருஷமாக பிள்ளை மாதிரி வளர்த்ததுக்கு எங்கள் அண்ணே செஞ்சாம் பார் எந்த காட்டு சிரிக்கியை கொண்டு வந்து முதுகில் வச்சு அடிச்சாம் பாடுறா இவன் தாண்டா டிரைவர் போதும் போதும் மிளகா அரைச்சது போதும் ரேசரிசியை போட்டு அரைங்க செய்யப்பிரியா உன்னை மதிக்க ஓட்டிட்டே இல்லையா புரியா ஓட்டிய மொட்டனாக்கையா பெருத்த அவமானம்னே தம்பி நீ விடுப்பா நம்ம 2 கடைசி வரைக்கும் மூஞ்சியே பார்த்துக்குறோம் நீ ஒரு ஆமை வாங்கி வச்சதாலி ஒண்ணு வாங்கு நம்ம ஜாமி நல்ல கோயிலில் தினமேங்கு இந்த குடும்பையெல்லாம் பார்க்க ஏங்க நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேங்க எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே ஒன்று ஒரு தானம் பண்ணணும் என்ன தானங்க தானம் பண்றதுக்கு எங்க ஐயா இருக்காரு அவர் இருக்கும்போது நாங்க தானம் பண்ணோம் இருங்க நான் சொல்கிற மட்டும் செய்யுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க இவ்வளோ நேரம் உள்ளே போய் காப்போடு அரை போடுன்னு சொன்னார் இந்த திமிங்கலம் முண்டை ஆமாங்க ஆமாங்க இப்போ ஒரே ஒரு கிஸ் அவர் உதட்டோட மட்டும் அடிங்க 1 லட்ச ரூபா தரேன் வேண்டாம் மக்கள் முன்னாடி நான் கேட்டா தான் எதா இருந்தாலும் கொடுங்க நான் கேட்காம எதையும் கொடுங்க இப்போ மட்டும் கூட அந்த கட்டிங் பிள்ளோட உதட்ட கப்பலை தலைவன் கோல் அடிச்சாட்டா போடுறா நீ தாடா தலைய வாடா நான் கேட்டா தான் நீ கொடுக்கணும் இதெல்லாம் ஊர் கண்ணு போட்டுரும் கண்ணு வடாது உன் பல்லு உதட்டில் வட்டுறோம் ஜெயா ஆஹா பத்தியா விரலுக்குள்ளே செய்கிற அளவுக்கு வந்துட்டேன் எல்லாமே நீ கொடுக்குற சதுரந்தேன் ஆட்டு உன்னை போட்டு ஓட்டு காதலை சொல்லுத்தா காதலை சொல்லு நானா ம் ஐ லவ் யூ ரொம்ப காமெடி பண்ணாதடி இங்கே சொல்லு காதலை சொல்லுன்னா காதலை வந்து சொன்னா பாரு என்ன எனக்கு எல்லாம் 2 தெரியுது மறுபடியும் எதுவும் பண்ணுதா எனக்கு இந்த ஒரு ஆளை சாச்சிட்டேன் ஐயோ முருகா இது என்னது இது அன்னை சட்டை அங்கிட்டு சேகதி ஓட்டலனே 800 ஏரியில் போட்டால் கூட அந்த ஆளுக்கு போகாதடா 60 பிள்ளையோ உங்களை பார்த்தா எனக்கு காதல் நல்லா உட்காந்துருந்தியப்பா கம்மா மீன் ஏழை வர்ற மாதிரி இப்போ இப்படி உட்காந்துட்டியாடா பூக்குழி இறங்குற ஆள் மாதிரி மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன்
எப்படி முளைச்சிருக்கு எனக்கு ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ மனவரையில் நீயும் நானும் தான் சூடும் நாடு தோன்றுமோ கொண்டாடும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் வரவுதான் உறவு அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற நம்பிக்கிறே மனமே இங்கே நீளாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற நம்பிக்கிறே மாடு புடி மாடு இறங்க முடியல அவனால கொத்தோடு குழலாடு ஆட ஆடே கொத்தோடு குழலாடு ஆட अरे राम काम करता है राम मीना अरे अरे भैया काम करता है हैं அதோட ஓடியன்னு நாட நண்டுவோம் வாடா மாமா நான் போய் ஏறவா அது அவனுக்கு தோதா போயிடும் நீ போ யா